ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல நடந்த கதை இது. அந்த கிராமத்துல அப்பதான் இருட்டு இருந்துச்சு. ஊர்ல இருந்த எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்துல இருந்த குமரேசன் மட்டும் விறகு கட்டை எடுத்துக்கிட்டு தனியா ஊருக்குள்ள நடந்து போனான். ஊரை விட்டு தள்ளி ரொம்ப தூரம் ஒதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறம் அங்க விறகு கட்டைகளை வைத்து நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அவன் அதுக்காக விறகு கட்டைங்களை எடுத்துட்டு வரல. பஞ்சபூதங்களின் உதவியோடு இந்த நெருப்பு சக்தியிடமிருந்து நான் நிறைய செல்வத்தை கேட்கிறேன். எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய காசு வேணும், எனக்கு சீக்கிரம் வேணும். ஓம் ட்ரீம் கிரீம் அப்படின்னு உழைக்காமலே பணக்காரன் ஆகறதுக்காக இந்த மாதிரி மந்திர வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இப்படி சோம்பேறியான குமரேசனின் மனைவி மாலா குடும்பத்தை பொறுப்பாவும் அன்பாகவும் பாத்துக்கிட்டா. குமரேசன் எப்பவுமே வேலைக்கு போகாம தூங்கி பொழுது கழிச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தங்க காசு மழை அவள் மேல கொற்ற மாதிரி கனவு கண்டிருந்தான். அப்போ திடுக்கின்னு எழுந்து உட்கார்ந்தான். அடச்சே, எல்லாம் கனவா? இதெல்லாம் எப்ப நிஜத்துல நடக்க போகுதோ தெரியல. ஏங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? தூக்கத்துல கூடவா பணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மாலா வந்தா. மாலா, நான் என்ன எனக்காகவா பணக்கார ஆகணும்னு ஆசைப்படுறேன்? உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பாத்துக்கணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு நல்ல வழி பண்றேன். கொஞ்சம் பொறுத்துரு. இப்படி பொறுப்பில்லாம பேசறத விட்டுட்டு ஒரு வேலைக்கு போலாம் இல்ல? நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, அவளுக்காகவாது நீங்க கொஞ்சம் வேலைக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? மாலா தள்ளு வண்டியில காய்கறி விற்றுதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் காயும் நல்லா இருக்குமா, வாங்கிக்கோங்கம்மா. ஆனா குமரேசன் அவன் சொன்ன மாதிரியே மந்திர தந்திர வேலை செய்யற சாமியார் கிட்ட அவனுக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டு போனான். குமரேசா, ஒரு மண்டலம் கஷ்டப்பட்டு பூஜை பண்ண இந்த கல்ல உன்கிட்ட கொடுக்கறேன். இத நீ வீட்ல வச்சு தினமும் பூஜை பண்ணினீனா நீ கேட்ட மாதிரியே பணம் மழையா கொட்டும். ஆனா அதுக்காக விலை உயர்ந்த ஒரு பொருளை தான் எனக்கு நீ தட்சணையா கொடுக்கணும். சாமியார் கேட்ட மாதிரியே மாலாவுடைய தங்க நகையை எடுத்துட்டு வந்து சாமியார் கிட்ட தட்சணையா கொடுத்தாள். சாமியார் கொடுத்த கல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சான். அத தூரமா இருந்து பார்த்த மாலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏங்க, யார கேட்டு ஏன் நகைய மந்திரவாதி கிட்ட கொடுத்தீங்க? எம் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு காய்கறி வித்து நான் வாங்கின நகை அது. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. இவ்வளவு கஷ்டத்திலும் மாலா குமரேசனுக்காகவும் குழந்தைக்காகவும் ஆசையா சமையல் பண்ணுவா. மனைவி கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பாடு போடுறத கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம குமரேசன் மூக்கு முட்டை நல்லா சாப்பிடுவான். மறுபடியும் குமரேசன் திருந்தவே இல்ல. இன்னொரு மந்திரவாதி கிட்ட போய் பணம் வேணும்னு பூஜை பண்ண ஆரம்பிச்சான். மகனே, உனக்காக ஒரு மந்திர செடியை உனக்கு தரப்போறேன். அதை நீ வீட்டு வாசலில் வைத்து தினமும் பாதுகாக்கணும். சீக்கிரத்துல உனக்கு தங்க பழங்களை அது கொடுக்கும். நான் கேட்ட மாதிரி வைர நகை தானே தட்சணையா கொண்டு வந்திருக்க அப்படின்னு சாமியார் கேட்டதும் மாலா தன் மகளுக்காக வாங்கி வைத்திருந்த ஒரு வைர நெக்லஸ சாமியார் கிட்ட கொடுத்தான். மாலாவுடைய கடினமான உழைப்பு அத்தனையும் குமரேசன் வீணாக்கினத நினைச்சு மாலா அழுதா. தன் பெண் குழந்தையின் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டா. ஆனா குமரேசன் அந்த செடியை பராமரிக்கிறதுலயே கவனமா இருந்தான். செடிதான் வருந்துச்சே தவிர சாமியார் சொன்ன மாதிரி எந்த தங்கப்பழமும் பழுக்கல. வீட்டில ரொம்ப வறுமையாகிடுச்சு. காய்கறியை வாங்கி விற்க கூட மாலா கிட்ட பணம் இல்லை. அதனால அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவான அவளுடைய அப்பாவை பார்க்க பக்கத்து ஊருக்கு போனா. அடடே, வாம்மா மாலா, எப்படிமா இருக்க அப்படின்னு மகளை அன்பா வரவேச்சாரு. ஆனா மாலா, அப்பா, என் கணவர் ரொம்ப சோம்பேறித்தனமா வீட்லயே இருக்காரு. எந்த வேலைக்கும் போறதில்ல. உழைக்காமலே பணம் வரவேண்டி நிறைய மந்திரவாதி கிட்ட என்னோட நகையெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டாருப்பா. இப்ப சாப்பிட கூட அரிசி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்பா அப்படின்னு மாலா சொன்னதும் அவளோட தந்தைக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. உடனே மகளுக்கு ஒரு மூட்டை அரிசியை எடுத்து கொடுத்தாரு. அப்படியே கொஞ்ச நாள் போனது. மாலா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா
அவளுடைய தந்தைக்கு மாலாவோட வாழ்க்கைய எப்படி சரியாக்குவதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் வழக்கம் போல மாலா காய்கறி வியாபாரத்துக்கு கிளம்பி போனா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் காயும் நல்லா இருக்குமா, வாங்கிக்கோங்கம்மா. வழக்கம் போல நல்லா சாப்பிட்டு குமரேசன் தூங்கிட்டு இருந்தான். எப்பவும் போல அவனுக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு பெரிய அரண்மனையில் மகாராஜா போலவும் அவனை சுற்றி நகையும் பணமும் இருப்பது போலவும் கனவு கண்டுட்டு இருந்தான். மாப்ள, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாமனார பார்த்ததும் குமரேசனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. திடுக்கின்னு கனவுல இருந்து முழிச்சு பார்த்தா நேர்ல அவனோட மாமனாரு கையில ஒரு வாழைதாரோட நின்னுட்டு இருந்தாரு. மாப்ள, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரிஞ்சா நீங்க ஆடி போயிடுவீங்க. இதோ இந்த வாழை கன்றுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்த அந்த அற்புதமான பரிசு. அட, என்ன மாமா நீங்க? மருமகன் கஷ்டப்படுறானே, ஏதாவது காசு பணம் கொடுத்து உதவி பண்ணுவோம்னு நினைக்காம இப்படி வாழை கண்ணை கொண்டு வந்து கொடுக்கறீங்களே, இதெல்லாம் நியாயமா? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சாது இந்த அதிசயமான வாழைக்கன்றை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். இதை நட்டு வச்சா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமாம். இந்த வயசான காலத்துல எனக்கு எதுக்கு மாப்ள பணம் காசு எல்லாம்? அதனாலதான் என் மருமகனான உங்களுக்கு இந்த பரிசை கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், தினமும் இந்த வாழைக்கன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய வெள்ளை நிற பொடியையை நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் பணம் வரும், சரியா? மாமனார் சொல்லிட்டு போன உடனே அந்த வாழைக்கண்ணுக்கு தண்ணி ஊத்தி பராமரிக்க ஆரம்பிச்சுட்டான் குமரேசன். வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த மாலா, கடவுளே, இன்னைக்கு எந்த சாமியார் இந்த மரத்தை கொடுத்தானே என்று தெரியலையே, இவனரு திருந்தவே மாட்டாரு போலையே. ஏன் நீங்க மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும், குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. மாலா, அவசரப்பட்டு என்ன திட்டாத. இந்த வாழைக்கன்று எனக்கு பரிசா கொடுத்ததே உங்க அப்பா தான். இது தினமும் தண்ணி விட்டு பராமரிச்சு வந்தா பணம் நிறைய சேரும்னு சொல்லிருக்காரு. நீ வேணா பாரு, நான் சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆயிடுவேன். என்னது, அப்பாவே அப்படி சொல்லியிருந்தாருன்னா அப்போ அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு பொறுத்திருந்து பாப்போம். குமரேசன் தினமும் தண்ணி விட்டு அந்த வாழைக்கன்றை வளர்த்து வந்தான். தினமும் மாமனார் சொன்ன மாதிரியே வாழைக்கன்றுக்கு மேல படிந்து உள்ள வெள்ளை நிற பொடியை துடைத்து சுத்தம் செய்து வந்தான். ஒரு நாள் வாழைக்கன்றுல ஒரு வாழைத்தார் உருவானது. பக்கத்துல இன்னொரு குட்டி வாழையும் உருவாகி இருந்துச்சு. நல்ல விளைஞ்சிருந்த வாழைத்தார மாலா எடுத்துக்கிட்டு போன. அவளோட காய்கறி வியாபாரத்தோட சேர்த்து வாழைத்தாரையும் வித்துட்டு வந்தா. வாழைத்தண்டுக்கு பக்கத்துல முளைச்சிருந்த சின்ன வாழைக்கன்றையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி இருந்த கொல்லைப்புறத்தில் நட்டு வளர்த்தா. சில மாதங்களில் அது ஒரு பெரிய வாழை தோட்டமா மாறிடுச்சு. அதிலிருந்த வாழைப்பழங்களை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்க ஆரம்பிச்சா. குமரேசன் ரொம்ப நாளா வாழைக்கன்றை சுத்தம் பண்ணியும் பணம் வரவே இல்லையேன்னு ரொம்ப வெறுத்து போயிட்டான். கோவத்துல மாமனார பாக்கறதுக்காக போனான். மாமா, நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்க. அந்த வாழைக்கன்றை பராமரிச்சுட்டு வந்தா நிறைய பணம் வரும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு எங்க இருந்தும் பணம் வரல. மாப்ள, நான் இப்பவும் சொல்றேன், உங்களை நான் ஏமாத்தல. நான் கொடுத்த வாழைக்கன்று உண்மையிலேயே அற்புதமானதுதான். அதனாலதான் உங்க வீட்ல நிறைய பணம் வந்து சேர்ந்திருக்கு. உங்க வீட்டுக்கு போய் பாருங்க, நான் கொடுத்த வாழைக்கன்று செஞ்சிருந்த அற்புதம் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். உடனே வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியின் கடினமான உழைப்பால் உருவான அந்த வாழை தோட்டத்தை பார்த்த பிரமிச்சு போயிட்டான். மாலா, ஒரு பெண்ணால் மட்டும்தான் எவ்வளவு கஷ்டத்திலும் வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க முடிகின்றத நீ எனக்கு உணர்த்திட்ட. இனிமேலும் நீ கஷ்டப்பட நான் விட மாட்டேன். நானும் ஒரு வேலைக்கு போய் உன்னையும் நம்ம பாப்பாவையும் நல்லா பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருமாலா? மன்னிப்பெல்லாம் எதுக்குங்க, நீங்க திருந்தினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வாழை தோட்டத்தை நல்லா பாத்துக்குவோம். அப்புறம் என்ன, நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா கோடீஸ்வரரா ஆயிருவீங்க. அப்புறம் குமரேசனும் மாலாவும் குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.